கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் முன்பகுதியை வாசிக்கின்றேன். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆங்கிலத்திலே அந்த வார்த்தையை சோபர் மைண்டட் என்று போடப்பட்டிருக்கிறது. NIV என்கிற மொழிபெயர்ப்பிலே பி கீப் யுவர் ஹெட் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. NLT என்கிற ஒரு மொழிபெயர்ப்பிலே கிளியர் மைண்ட் என்று போடப்பட்டிருக்கிறது. NET என்கிற ஒரு மொழிபெயர்ப்பிலே பட் வாட்ச் தோ இன் ஆல் திங்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியராகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு என்று எழுதுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மன தெளிவு மிக மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், ஆண்டவரே மன தெளிவை தாரும் என்று. மன தெளிவை பெற ஆண்டவரின் வேத வசனத்தை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற அந்த மன தெளிவை குறித்து நான் சிந்தித்த போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் என்னுடைய ஞாபகத்துக்குள் வந்தது. ஏசாயா அங்கே ராஜா இல்லாத உசியா ராஜா இறந்து போன சமயத்திலே தேவ சமூகத்திலே போய் அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் பரலோகத்தின் அந்த சிங்காசனத்தின் தரிசனத்தை கண்டான். அது நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1 to 13 வாக்கியங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். முதலாவதாக மன தெளிவு என்றால் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து மன தெளிவு வேண்டும். இங்கே ஏசாயா காண்கிறான், ஆண்டவர் ராஜா என்றும் பரிசுத்தர் என்றும் துதிக்கப்படத்தக்கவர் என்றும் பரிசுத்தமாக்கிறவர் என்றும் அழைக்கிறவர் என்றும் அனுப்புகிறவர் என்பதை அறிந்து கொண்டார். யோவான் 17ஆம் அதிகாரம் 3 சொல்கிறது, பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அண்டர்ஸ்டாண்டிங் அவர் செல்ஃப். அநேக சமயங்களிலே நம்மை குறித்த மன தெளிவிலே நாம் தடுமாறி விடுகிறோம். நம்மை குறித்து மிதமிஞ்சி எண்ணி விடுகிறோம், அல்லது மிதமிஞ்சி தாழ்வாக மதிப்பிட்டு விடுகிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 5 அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லி ஏசாயா அறிக்கை செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதும் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அபாத்திர தன்மையை உணர அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதலாவதாக மனத்தெளிவு தேவனை குறித்து காணப்பட வேண்டும். இரண்டாவது மனத்தெளிவு நம்மை குறித்து காணப்பட வேண்டும். மனத்தெளிவு மற்றவர்களை குறித்தும் காணப்பட வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். 2 பேர் தேவாலயத்துக்கு சொல்கிறார்கள். ஒருவன் பரிசேயன், அவன் ஆயக்காரனை குறித்து தவறாக மதிப்பிடுகிறான். இளைய குமாரனுடைய ஓமையிலும் கூட மூத்த மகன் இளைய குமாரனை குறித்து தவறாக மதிப்பிடுகிறதை நாம் காண முடிகிறது. ஆகவே முதலாவது தேவனை குறித்து மனத்தெளிவு வேண்டும், இரண்டாவது நம்மை குறித்து மனத்தெளிவு வேண்டும், மூன்றாவது பிறரை குறித்து மனத்தெளிவு வேண்டும், நான்காவதாக நாம் ஊழியங்களை குறித்து மனத்தெளிவு உள்ளவராக காணப்பட வேண்டும். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதிலே 14-15 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசிக்கிறார்கள். அருமையானுள்ளே, இந்நாட்களிலே அநேக விதமான ஊழியங்களை காண்கிறோம், அதை கேள்விப்படுகிறோம், புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆகவே எல்லா ஊழியங்களை குறித்து
நமக்கு மன தெளிவு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அங்கு 2 யோவானிலே 1ஆம் அதிகாரத்திலே, அதாவது 2 யோவானிலே அங்கே வேதவசனத்திலே 10வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால் நான் வாசிக்கிறேன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். ஆனால் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 8 நீங்கள் 13 வாக்கியங்களை வாசித்தால் ஆண்டவர் அந்த ஏசாயாவுக்கு கொடுத்த அழைப்பு, அந்த அழைப்பின் தன்மை எல்லாவற்றையும் அவன் அறிந்து கொண்டு செயல்படுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே தான் யாருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த ஜனத்தினுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அழைப்பிலே அவன் தெளிவாயிருந்தான். அருமையானவர்களே, ஆகவே மன தெளிவு எதிலே காணப்பட வேண்டும் என்றால் தேவனை குறித்த அறிவிலே, நம்மை குறித்த அறிவிலே, பிறரை குறித்த மதிப்பீடுகளிலே, அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கிற ஊழியங்களை குறித்து மனத்தெளிவு வேண்டும். நம்முடைய அழைப்பு, நம்முடைய தரிசனம் அல்லது நம்முடைய அந்த அழைப்பின் விரிவாக்கத்தை குறித்து மனத்தெளிவுள்ளவனாக இருக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலையிலே எனக்கு உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. மனத்தெளிவுள்ளவர்களாய் இருக்க அர்ப்பணிப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எங்களுக்கு உம்முடைய கிருபையினால் மனத்தெளிவை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.